இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீன விசா முறைகேடு வழக்கில் கார்த்தி சிதம்பரத்திற்கு ஜாமீன் கோரியிருந்த நிலையில் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் வழங்கி டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். வெங்கடேசன், வணக்கம். இந்த வழக்கு மற்றும் நீதிமன்றம் அளித்த உத்தரவு பற்றிய முழு விவரங்கள். பஞ்சாபில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டம் தொடர்பாக சீனர்களுக்கு விசா வாங்கி தந்ததற்கு 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோருக்கு எதிராக ஒரு புதிய வழக்கை சிபிஐ கடந்த 2022 மே மாதம் பதிவு செய்தது. இதன் அடிப்படையில் கார்த்தி சிதம்பரம், பாஸ்கரராமன் உள்ளிட்டோருக்கு எதிராக சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கில் அவர்களை கைது செய்ய ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தடை என்பது மறைமுகமாக பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையும் மற்றும் இந்த வழக்கில் ஆவணங்களை அளிக்க கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையும் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி காவேரி பவேஜா விசாரித்தார். இந்த மனுக்களை விசாரித்து அவர்கள் சார்பில் அளிக்கப்பட்ட பிணைய பத்திரங்களை ஆய்வு செய்து இந்த குறிப்பாக சீன விசா முறைகேடு அமலாக்கத்துறை வழக்கில் கார்த்தி சிதம்பரத்திற்கு தற்போது ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டு இதன் மீதான விசாரணையை ஜூலை 14ஆம் தேதி தள்ளிவிட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கடேசன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.